லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாம் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் பவானி இளவேனில் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். 2026 தேர்தல் களத்தில் நிறைய சூடு பிடிச்சிருக்கு. இதில் அரசியல் களத்தில் பிரேமலதா அவர்கள் ஒரு மேடையில் பெண்கள் மீதான குற்றமும் பாலியல் வழக்கு மற்றும் இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் இதை தவிர்த்து அண்ணனை எந்த குறையும் சொல்ல முடியாது, மற்றபடி எல்லாம் நல்லா சிறப்பாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க மேடையில் சொல்லியிருக்காங்க. அதுவும் முதலமைச்சர் அருகில் உட்கார வச்சுட்டே சொல்லியிருக்காங்க. இந்த பிரேமலதாவுடைய இந்த வாக்கு மூலம் அவங்களுடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தமிழகத்தில் தொடர்ச்சியாக மது பிரச்சனை இருக்குது, கஞ்சா பிரச்சனை இருக்குது. அப்படிங்கிறது எல்லா மாநிலத்தானே இருக்குது. எல்லா மாநிலத்திலும் தானே இருக்குது. அதெல்லாம் ஒழிச்சிட்டோன்னு மற்ற மாநில தலைவர்கள் சொல்கிறாங்களா இல்லை முதல்வர்கள் சொல்கிறாங்களான்றது ரெண்டாவது விஷயம். நம்ம மாநில தலைவர் சொல்கிறாங்க, முதல்வர் சொல்கிறாங்க. அதனால் அதை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு இவங்க சொல்கிறது இல்லை இருக்குது அப்படிங்கிறத அந்த ஸ்டேஜிலே வச்சு உடைச்சிட்டாங்க திருமதி பிரேமலதா அப்படிங்கிற பார்வையில் தான் நான் பார்க்குறேன். என்னன்னா இதெல்லாம் இருக்குது, ஆனால் இதெல்லாம் அண்ணன் சரி செய்வாருன்னா அப்போ இருக்குன்னு அர்த்தம் தானே. அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. எதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? உங்களுக்கு 10 சீட்டு கொடுத்துட்டாங்கன்றதுக்காகவா இல்லை ராஜ்யசபா கொடுத்துட்டாங்கன்றதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இதெல்லாம் மாற்றணுன்ற எண்ணமாக அவங்களுக்கு இருக்கிறாங்கல்ல, இதெல்லாம் மாற்றணும், நம்ம அண்ணங்கிட்ட சொல்லுவோம், உரிமையாக சொல்லுவோம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. 5 வருஷம் பண்ணலைங்க. 5 வருஷமாக நீங்கள் எதிர்கட்சியில் உட்காந்துக்கிட்டு என்ன பேசுனீங்க? இன்றைக்கி உங்களுக்கு தேர்தல் நிலைப்பாடு மாறின உடனே நீங்கள் எல்லாமே இல்லைன்னு ஆகிடுமா? அது பழக்க தோஷம் விட்டு போகாதுல்ல. அதை ஸ்டேஜில் அவங்க வெளிப்படுத்தினதை தான் நான் பார்க்குறேன். உண்மையாகவே அவங்களுடைய சமீப காலத்து பேச்சுக்கள் எல்லாமே அரசியல் நகர்வோடு அவங்க நடந்துக்கிறது உண்மையாகவே நல்லா இருக்குது. இந்த ஸ்பீச் திமுக அரசு இது வரைக்கும் செஞ்சதை போட்டு உடைச்சதை தான் நான் பார்க்குறேன். நடையில் சொன்னது போட்டு உடைச்சது. இப்போ இதே திமுக கூட்டணி ஏறக்கூடிய 10-15 வருஷமாக 12 வருஷமாக இணைப்பில் இருக்கிற திருமாவளவன் அவர்கள் நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்போது இந்த அளவுக்கு எதிர்த்து அரசியலில் எந்த ஒரு பேச்சும் பேசுனதா இல்லை அப்படின்னு இல்லை. அவர் ஏதாவது பேசினா அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுவார். ஒரு நேர்காணலில் கூட ரங்கராஜ் பாண்டே கேள்வி கேட்பார், தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு கேட்பார். ஒரு நிலைத்து கொஞ்ச நேரம் கழித்து சரியாக இருக்குன்னு சொல்லுவார். அதற்கு மறு கேள்வியாக கேட்பாங்க, ஆம்ஸ்ட்ராங் அவனுடைய கொலை நடந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்கும்போது அவர் ஒரு மாதிரி ஆயிடுவார். அப்போ சரியாக இருக்குன்னு சொல்கிறாருல்ல, அவங்க அந்த அளவுக்கு திமுகவுக்கு அவங்க பேசுகிறதும், பிரேமலதா போன்ற இன்னும் பிற ஒரு சில தலைவர்கள் கம்யூனிஸ்டில் பெண் சண்முகம் அவர்களும் அப்படி தான் பேசுகிறாங்க. இந்த 2 பேருடைய நிலைப்பாடை எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவன் நிலைப்பாடு, பிரேமலதா நிலைப்பாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த பேட்டியில் நானும் பார்த்தேன் என்ன பேசினாருன்னு. அந்த ஒரு நிமிஷம் ஒருத்தர் குற்ற உணர்வுக்கு ஆளாக்கும்ல, அந்த குற்ற உணர்வுக்கு அப்படி போயிட்டு வந்த மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கெல்லாம் ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் எந்த படுகொலை நடந்தாலும் முதல் ஆளாக போயிட்டு நின்று அந்த படுகொலைக்கு நீதி நியாயம் வேணும்னு போராட்டம் பண்ணக்கூடியது அண்ணன் திருமா அவர்கள் தான். அதெல்லாம் மறுப்பதற்கு கிடையாது. அது வெற்றி பெற்றதா அந்த போராட்டம் வெற்றி பெறலையாங்கிறது 2வது கட்டம். ஆனால் அட்ரஸ் பண்ணுறது விசிகாவும் அண்ணன் திருமா அவர்களும் தான். அப்போ நான்லாம் உண்மையாக சொல்கிறேன், இந்த மீடியாவில் நான் டு பி ஆனஸ்ட் என்னுடைய ஒரு உண்மையாகவே நான் சொல்கிறேன். அண்ணன் திருமா அவர்களை நான் ஒரு கூட்டத்தில் கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசிட்டேன். நான் பிஎஸ்பியினுடைய மாவட்ட பொறுப்பாளராக இருக்கும் பொழுது, நம்ம அண்ணனை நீ எப்படி பேசுவேன்னு என்கிட்ட சண்டை போட்டவர், என்னை திட்டினவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஎஸ்பி பொறுப்பாளர்களுக்கு மனநிலை எப்படி இருக்கு? அவர் எனக்கு உட்காந்து புத்தி சொல்கிற, இப்படி சமமாக அப்படி உட்கார வச்சு எனக்கு புத்தி சொல்கிற ஃபோட்டோவும் இன்னைக்கு ஆதாரம் இருக்குது. அவர் என்ன பேசினாருன்றது எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு அவர் மேலே மரியாதையும் நட்பும் வச்சுருந்தவர், சொந்த அண்ணனாக நினச்சவர். அவர் பார்லிமெண்ட்டில் நிற்கும் பொழுது சிதம்பரத்தில் வேட்பாளரை நிறுத்தாத ஒரு தலைவர். இவர் இன்னொரு கட்சியாக இருந்தாலும் அவர் நிற்கக்கூடிய வாங்கக்கூடிய வாக்கு சொற்பமாக இருந்தால் கூட அது கூட அண்ணனுடைய வெற்றியை பாதிச்சிடக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு பெருந்தன்மையாக தன்னுடைய அரசியல் முதிர்ச்சியை நிலைநாட்டியவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இருவரும் கேக்கு ஊட்டிக்கிட்டு நட்பு பாராட்டுற அளவுக்கு தான் அண்ணன் தம்பியாக தான் இருந்தாங்க. அப்போ அவருடைய படுகொலையில் அண்ணன் திருமா அவர்கள் ரொம்ப விக்ரஸாக அந்த போராட்டத்தை எடுத்திருப்பாரு, எடுக்கணும்னு நாங்கள் நினச்சோம். ஏன் நீங்கள் எடுத்திருக்கலாமே, நீ அண்ணனுக்காக போராடி இருக்கலாமே அப்படின்னு எல்லாரும் என்ன கேட்கலாம். நான் பண்ணுறதுக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவர் அதிகாரத்தை அவர் கடந்து போகிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதான் எனக்குலாம் இன்னமும் அது
ஏதோ சொல்லுவாங்களே நெஞ்சு முள்ளா இருந்து குத்துதுன்னுவாங்களே, அந்த ஒரு விஷயம் அதுதான். அப்போது தமிழகத்தில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை விடுங்க, சரி அரசியலுக்காக நீங்கள் அதை கடந்து போகிறீங்க, இந்த மக்களினுடைய விடுதலைக்காக நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிங்க, இயக்கம் நடத்துகிறீங்க, போராட்டம் நடத்துகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, அடுத்த கட்டத்துக்கு அதிகாரத்தை நோக்கி போகணும்னு களமாடுறீங்க. இப்போ சமீபமாக இந்த 5 வருஷத்தில் எவ்வளவு அட்ராசிட்டி வந்தது. சமீபமாக நடந்த 2 விஷயத்த சொல்கிறேன். மானாமதுரை விஷயம், கவின் படுகொலை. இல்லை போய் அந்த இடத்துல போயிட்டு அந்த மக்களை பார்த்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து முதலமைச்சர் சந்திக்க வச்சாரு. இல்லை எங்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் பாதிக்கப்பட்டவனுக்கும் பணம் வாங்கி கொடுக்கறது தான் நம்ம வேலை கிடையாதுங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் இனி நடக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை இந்த மக்களினுடைய பிரதிநிதியாக நீங்கள் அழுத்தமாக கொடுத்துருந்துருக்கணும். இது எடப்பாடியாக இருந்தாலும் சரி, திரு ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை பண்ணி இருந்திருக்கணும். இவருக்கு ஒரு கண்ணுலையும் அவருக்கு ஒரு கண்ணுலையும் நம்ம வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்கள நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாது. நம்ம இங்கேருந்து தான் வந்திருக்கோம், நம்ம அவங்களுக்கான பிரதிநிதியாக தான் பயணம் பண்ணணும். ஆனால் அதெல்லாம் அண்ணன் வந்து தவிர்த்துக்கிட்டதா நான் பார்க்குறேன். அவர் அதை பேச தன்னை ஒரு புது தலைவராக மாற்றுறதுலையும் உருவாக்குறதுலையும் அவர் ரொம்ப முனைப்பாக இருக்காரு. இல்லை சரி, நீங்கள் தொடர்ந்து அவர் எங்கள் அண்ணன், அவர் எங்கள் தலைவர் அப்படின்னா ஒரு தலித் லீடராக ஒரு பட்டியலின தலைவராகவே அவர் சுருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்காதா? நீங்கள் பொது தலைவராக நீங்கள் உங்களை உருவகப்படுத்துகிறீங்க, வாஸ்தவம், நான் அது மகிழ்ச்சி வரவேற்கிறேன். அந்த பொது தலைவராக நீங்கள் மாறிட்டீங்க அப்படிங்கிறது ஜனநாயக பாதையில் எது உங்களை தீர்மானிக்கும்? அவர் ஒரு பொது தொகுதி நிற்கணும், அதை தான். நீங்கள் தனி தொகுதியில் நின்னீங்கன்னா நீங்கள் பொது தலைவராக தனி தொகுதி தலைவரான்றது எப்படி, அதாவது எஸ்சி மக்களுக்கான தலைவரான்றது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்கள் பொது தலைவர் பொதுமக்களுக்காக வெற்றியோ தோல்வியோ நீங்கள் அங்கே போய் நின்று நீங்கள் களமாடி இருந்தால், அங்கே போய் நின்று தேர்தல் களத்தில் நின்று வெற்றி வாய்ப்பை தேடுவதற்காக நீங்கள் உழைச்சிருந்தா, அந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருந்தா நீங்கள் பொது தலைவர் ஒத்துக்கலாம். நீங்கள் தனி தொகுதியில் நின்று தானே நீங்கள் களமாடுறீங்க. அப்போது நீங்கள் வந்து இன்னும் உங்களை அந்த மக்கள் ஏற்றுக்கலன்னு தானே அர்த்தம். நீங்கள் போய் அங்கே நின்று போட்டியிடுவதற்கே தயங்குறதுக்கு காரணம் இன்னும் அது ஒரு தயக்கத்தினுடைய வெளிப்பாடு. அப்படிதான் அவர்கிட்ட இருந்து வரணுன்றீங்க. ஆமாம், அந்த மக்கள் ஓட்டு போடுறாங்களா, உங்களை பொது தலைவராக ஏற்றுக்கிட்டாங்களா, இன்னும் பட்டியலின தலைவராக பார்க்குறாங்களான்றதை நீங்கள் என்ன சுய பரிசோதனை பண்ணுவீங்க? நான் 10th பாஸ் பண்ணிட்டேன், எக்ஸாம் எழுதுனா தானே அடுத்து 11th 12th போக முடியும். எக்ஸாமே எழுதாமல் நான் 12th பாஸ் அது எப்படி அது பொருந்தாது இல்லை. அப்போ அதை தான் நம்ம சொல்கிறோம். அப்போது இப்போ பிரேமலதா அவங்களுக்கும் அண்ணன் திருமா அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இவங்க வந்து அதிகார டோனில் வந்து சாதி ரீதியாகவே இவங்க வந்து வெவ்வேறுபட்டிருக்கிறதுனால அதை கேட்கறதுக்கான தன்மை இயல்பிலே வரதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்க கேட்கறதுக்கும் இவர் கேட்காம இருக்கிறதுக்கான தொடர்புகள் இருக்கு, சாதி ரீதியான தொடர்பு இருக்கிறது. இன்னொன்று, அதிகாரத்தில் இருக்கிறவங்கள பகச்சிக்க கூடாதுன்னு அண்ணன் அவர்கள் நினைக்கலாம். இவங்களுக்கு அந்த தேவை கிடையாது. ஏன் தேவை தான் உனக்கு தேவை அப்படிங்கிற மனநிலை இவங்களுக்கு இருக்கு. அதனால இந்த டிஃபரன்ஷியேஷன் இருக்கிறதா நான் பார்க்குறேன். இந்த காலகட்டத்தில் திராவிடம், ஆரியம், தமிழ் தேசியம், அப்புறம் விஜய் கொண்டு வந்திருக்கிற திராவிடம் தமிழ் தேசியம் 2 இந்த மாதிரியான அமைப்புகள், இந்த மாதிரி புதிய சித்தாந்தங்கள் கொண்ட காலகட்டத்தில் சீமான் அவர்கள் வந்து நாம் சாதி மதங்கள் எல்லாத்தையும் கடந்து நம்ம தமிழராக ஒன்றிணைவோம், அது நமக்கு ஒரு விதமான வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று, அவர்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் எப்படி வந்து பட்டியல் வெளியேற்றம் கேட்குறாங்களோ அந்த மாதிரி 2 நாள் முன்னாடி நடந்த ஒரு பிரச்சார கூட்டத்தில் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துப்பீங்களான்னு தெரியல, ஒரு நபர் வந்து பறையர்களாகிய எங்களையும் நீங்கள் பட்டியல் வெளியேற்றம் செய்யணும் அப்படின்னு ஒரு பதாகையை பிடிச்சிருப்பார். இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் தேர்தல் காலத்தில் அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடையும் அவருடைய தமிழர் அரசியலையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத சரி. இப்போது தமிழ் தேசிய அரசியல் தமிழராய் ஒன்றிணையணும் அப்படின்னா சாதி ஒழித்து தமிழ் தேசிய அரசியல் தான் நம்ம வேணும். நம்ம தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரி. சாதி ஒழித்து தமிழ் தேசியில் சாதி அவங்களுக்கு குடியோடு இருக்கட்டும், குடியோடு சேர்ந்த தமிழ் தேசியம், தமிழ் குடிகளாக ஒன்றிணையலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். தமிழ் குடிகளாக ஒன்றிணைஞ்சால் நாளைக்கு சுயசாதி பெருமை பேசுகிறாங்களே, இன்றைக்கும் பேசுகிறாங்க, நாளைக்கும் பேசுவாங்களே. இல்லை சுயசாதி பெருமை பேசுறதுல ஏதாவது தவறு இருக்காங்க? இல்லை, தவறு இருக்குதான். இப்போ நீங்கள் பாருங்கள், ஏற்கனவே பல்லர்கள் வந்து பட்டியலிலிருந்து வெளியேற்றம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அது இப்போ அந்த அரசியல் நீர்த்து போயிடுச்சு. இப்போ பறையர்கள் வந்து இதுலேருந்து வெளியேறணுன்றாங்க. இதையெல்லாம் இந்த சிந்தனையெல்லாம் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இது ஒரு சனாதனவாதிகளினுடைய கைப்பாவையான ஒரு சிந்தனையாக தான் நான் பார்க்குறேன். அப்போ இது ஏன் இதனுடைய அடுத்த கட்ட நகர்வு எங்கே போகும்னா, நான் ஆண்ட பரம்பரை, நான் சுயசாதி, நான் அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி, நான் அவன்டா இவன்டான்னு பேசுறது எங்கே போகும் அப்படின்னா, நமக்காக ஒரு இடஒதுக்கீடு உரிமை இருக்குல்ல, அதை வந்து சீர்குலைக்கிறதுக்கான இடத்த தான் இது கொண்டு போய் நிறுத்தும். சரி, பட்டியலேருந்து நீங்கள் கேட்குற மாதிரி பட்டியலேருந்து வெளியேற்ற தேவையில்ல இருக்கட்டும்.
அந்தந்த சாதிக்கான ஆட்கள் எவ்வளோ பேரோ அவங்களுக்கு அளந்து அவங்களுக்கு எண்ணி கொடுக்குறதுல சரிதானே. அவங்களுக்கு எண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் 500 பேர் இருந்தால் 500 பேருக்கான இடஒதுக்கீடு. இப்போ பிசியில் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 1000, எம்பிசியில் 1000, அப்படி சேர்த்து எல்லாருக்கும் தமிழ் குடிகளுக்கு எண்ணி அப்படியே கொடுத்துருவோம். எண்ணினா எப்படி 100% இடஒதுக்கீடு கொடுப்பீங்களா? இங்க தமிழ்நாட்டுல 69% இருக்கு. அதுல பிரிச்சு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க வேண்டியது. ஆமா, 69ல ஆல்ரெடி வந்து 18 எஸ்சி எஸ்டிக்குன்னு இருக்கு. நீங்க வெறும் தமிழ்நாட்டை மட்டும் இந்த விஷயத்துல வந்து கணக்கிட்டு சொல்லக்கூடாது. எஸ்சி எஸ்டி மக்கள் வந்து இந்தியா முழுக்க இருக்கிறாங்க. அதே மாதிரி பிராமணர்கள் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனையே நம்ம இந்தியா முழுக்க தான் கால்குலேட் பண்ணணும். நீங்க இங்க இருக்கக்கூடிய குடிகளை வச்சு நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னா முடியாது. இவங்க ஒருவேளை ஒரு சந்தேகத்தை கேட்குறேன். இங்க இருக்கிற தேவேந்திர குல வேளாளர் இப்போ நாங்கள் பறையர் மக்களை வந்து பட்டியல் வெளியிட்டு கேட்டுட்டா, அப்போ இது வந்து எல்லா இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லாருக்கும் அது பொருந்துற மாதிரி இருக்குமா? அப்போ எல்லாரும் அது பண்ண முடியாதுங்க. இவங்க பேசுறது பேசலாம், அது சாத்தியம் கிடையாது. சாத்தியம் இல்லாத ஒரு அரசியலை இங்க வந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அதிகாரத்தில் ஆல்ரெடி சனாதனவாதிகள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கிற வேலையை ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து நம்ம வாயாலே எனக்கு வந்து இடஒதுக்கீடு வேணாம் அப்படின்னு சொல்ல வச்சு அதை நீர்த்து போக வைக்கிறதுக்கான இது வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய ப்ராசஸ் கிடையாது, நாளைக்கு நடக்கக்கூடிய ப்ராசஸ். இன்னும் 10 வருஷம் கழிச்சு தொலைநோக்கு பார்வையோட இந்த சிந்தனையை இன்னைக்கு விதைச்சிக்கிட்டு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். கடந்துட்டு வரும். திரும்பவும் வந்து அப்பம் பார்த்த வேலையை தாத்தம் பார்த்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு குலத்தொழிலுக்கு கொண்டு போகிறதுக்கான நீ படிக்கிற இடஒதுக்கீடு இருக்கிறதுனால தானே நீ படிக்கிற. இடஒதுக்கீடு இருக்கிறதுனால தானே நீ வந்து சமமான வேலைக்கு போயிட்டு சமமான ஊதியத்தை நீ பெறுற. அப்போ அதையெல்லாம் நான் பறிச்சுட்டா அப்போ அதை ஒழிக்கிறதுக்கான எண்ணமாக தான் நான் இதை பார்க்குறேன். இப்போ சீமானுடைய அரசியலில் வந்து வேட்பாளர்கள் இவங்களுக்கு அதான் 284 தொகுதியில் பாதியாக 2 பேருக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமமாக இதை கொடுத்துருக்காரு. அவருடைய இந்த முயற்சி வந்து மக்களிடையே நிறைய வரவேற்பை பெற்றிருக்கு. ஆனால் இதை செயல்படுத்துறதுக்கு ஒரு முனைப்பாக இருந்திருக்காருல்ல, இதை உங்களுடைய பார்வையில் எப்படி? இல்லை, உண்மையாகவே இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பொது தொகுதியில் வேட்பாளராக பட்டியலின மக்களை நிறுத்தி இருக்கிறாரு. நான் அதை பார்த்தேன், அந்த பட்டியலையும் நான் பார்த்தேன், வரவேற்கிறேன். நீங்கள் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகே, செய்ய முடியும். ஆனா அதிகாரத்துக்கு வந்த பிறகு இதை அப்படியே நீங்க கண்டினியூஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய அரசியலை நான் மனதார பாராட்டுகிறேன். ஆனா எனக்கு அவர்கிட்ட நிறைய முரண்பாடுகள் உண்டு. அவர் சொல்லக்கூடிய அரசியல்ல முரண்பாடு உண்டு. ஆனா இந்த நிலைப்பாடுல நான் அவரை வரவேற்கிறேன். ஆனா ஒரு சீட் அவர் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்ட பிறகு அதிகாரம் வந்துருது, அதுக்கப்புறம் அவர் இதையே கடைபிடிக்கிறாரு அப்படின்னா பெரிய விஷயம். நீங்க ஒரு சீட்டுக்கு மட்டும் இதை கணக்கிடக்கூடாது. அவர்கிட்ட ஒரு 8% வாக்கு இருக்கு. நாளைக்கு அப்போ வந்து ஒரு அதிகார நிலைக்கு போயிட்டு ஆணும் பெண்ணுக்கும் இதே சமநிலையே சம வாய்ப்பு அவர் கொடுக்கும் பொழுதுதான் அவர் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் வந்து வெற்றியா தோல்வியான்றதை வந்து நம்மளால சொல்ல முடியும். இந்த அளவுல அவர் முயற்சி எடுத்திருக்கிறது. மற்ற பெண்ணியத்தை போற்றக்கூடிய அமைப்புகள் பண்ணாத விஷயத்தை கூட அவர் பண்ணியிருக்கிறாரு. அந்த அளவுல அதுக்கு வேணா நம்ம பாராட்டு தெரிவிக்கலாமே தவிர அவருடைய எதிர்கால திட்டம் அதிகாரத்தை கைப்பற்றும் போது இது கண்டினியூ பண்ணணும், அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.